வாழ்க்கையின் நிஜம் என்ன தெரியுமா? நாம் எதை ரொம்ப இறுக்கமாக பிடித்துக்கொள்ள நினைக்கிறோமோ, அதுவே நம்மை மிக அதிகமாக ரணப்படுத்துகிறது. ம். ஆமாம். இத இத கேட்டுட்டு இருக்கிற நீங்கள், எப்பதாவது உங்க வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறீங்களா? இது ரொம்ப நுட்பமான ஒரு முரண்பாடு. ஏன்னா நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம் உருவாக்கும் அந்த ஒரு பற்றுதல், ஒரு கட்டத்துல நமக்கே மூச்சு முட்டும் சிறையாக மாறிவிடுகிறது என்பதுதான் நிஜம். கண்டிப்பா. அனைத்தையும் விட்டு விடுவதில் ஒரு பெரிய அமைதி இருக்குன்னு நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம். ஆனா, எல்லாவற்றையும் துறந்துவிட்டு எங்கேயோ ஓடி ஒளிவதை விட, எல்லாவற்றின் மீதும் காட்டும் நிபந்தனையற்ற அன்பில்தான் உண்மையான துறவு இருக்குன்னு சொன்னா உங்களால அதை நம்ப முடிகிறதா? ஓ, இது சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்று நாம் செய்யப்போகும் இந்த ஆழமான தேடல், அந்த துறவு அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தத்தையே தலைகீழாக மாற்றி போடப் போகிறது. நிச்சயமா. அந்தணர் என்போர் அறவோர் மற்று எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படிங்கிற குறளை தான் நாம் இன்று ஆழமா ஆராயப் போகிறோம். இந்த குறள் வெறும் வார்த்தை ஜாலம் கிடையாது. மனித மனதின் ஆழமான உளவியலையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர பேசும் ஒரு மாபெரும் திறவுகோல் இது. துறவு என்றால் என்ன அப்படிங்கிற அந்த பாரம்பரியமான பிம்பத்தை வள்ளுவர் எந்த அளவுக்கு உடைக்கிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். எனக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு கேள்வி இருக்கு. அதாவது பொதுவாக அந்தணர் என்றாலே ஒரு குறிப்பிட்ட குலத்தினரையோ அல்லது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காவி உடை அணிந்து காடுகளுக்கு செல்லும் சன்னியாசிகளையோ தானே நாம நினைத்துக் கொள்கிறோம். ஆமா, அதுதான் பொதுவான ஒரு புரிதலா இருக்கு. வள்ளுவர் இங்கே அந்த வார்த்தையை என்ன அர்த்தத்துல பயன்படுத்துகிறார்? இதோட நேரடியான மிக எளிமையான பொருள் என்ன? மிகச்சரியான கேள்வி. வள்ளுவர் சொற்களை மிக கவனமாக கையாளக்கூடியவர். இங்கே அவர் அந்தணர் அப்படிங்கிற வார்த்தையை எந்த ஒரு குறிப்பிட்ட குலத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட உடையை அணிந்தவர்களுக்கோ பயன்படுத்தவில்லை. ஓஹோ, அப்படியா? ஆமா, இதை நாம ஆழமா புரிந்து கொள்ள அந்த வார்த்தையை பிரிக்க வேண்டும். அம், தன், அர், அதுதான் அந்தணர். அம், தன், அர், அதாவது உள்ளத்தில் அழகிய குளிர்ச்சியையும் கருணையையும் கொண்டவர்கள். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிடத்தும் எந்த பாகுபாடும் இல்லாமல் தூய்மையான அன்பும் கருணையும் கொண்டவர் யாரோ அவரே உண்மையான அறவோர் அல்லது துறவி என்கிறார் வள்ளுவர். புரியுது. இதைத்தான் அவர் செந்தன்மை அப்படிங்கிற அழகிய வார்த்தையால் குறிப்பிடுகிறார். செந்தன்மை, செம்மையான குளிர்ந்த தன்மை. இதை நீங்க விளக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுங்க. இதை கேட்கிற நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளலாமா என்று பாருங்கள். ஒரு தாயின் அன்பு உலகத்திலேயே மிக சிறந்தது என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆனா அந்த தாயின் அன்பு பெரும்பாலும் தன் குழந்தைக்கு மட்டுமே சொந்தமானதாக ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கி விடுகிறது இல்லையா? ஆமா, அது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பாக மாறிடுது. கரெக்ட். அதுவே ஒரு மரத்தின் நிழலை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நிழல் வெயிலில் களைத்து வந்து தன் அடியில் இளைப்பாறும் வழிப்போக்கனுக்கும் கிடைக்கிறது. அதே சமயம் கையில் கோடாரியோடு அந்த மரத்தை வெட்ட வரும் மனிதனுக்கும் சமமாகவே கிடைக்கிறது. ஆமா, மிக சரியா சொன்னீங்க. அதுல கூடு கட்டி தங்கும் பறவைக்கும் விலங்குகளுக்கும் கூட அந்த நிழல் எந்த பாரபட்சமும் காட்டுவதில்லை. அந்த மரத்தின் நிழல் போன்றதுதான் வள்ளுவர் சொல்லும் அந்த செந்தன்மை என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு மிக ஆழமான ஒப்பீடு. அந்த மரத்துக்கு இவர் எனக்கு வேண்டியவர், இவர் எனக்கு வேண்டாதவர் அப்படிங்கிற பாகுபாதே இல்ல. ஏன்னா அந்த மரத்திற்கு அகந்தை இல்ல, ஈவா இல்லை. அதோட இயல்பே நிழல் தருவதுதான். அதுபோல மனிதர்களாகிய நமக்கும் அனைத்து உயிர்களிடத்திலும் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தூய்மையான அன்பை காட்டுவதுதான் பற்றற்ற நிலையின் முதல் படி. துறவு என்பது குடும்பத்தை விட்டு ஓடுவதல்ல, அது நம் உள்ளத்தில் மலர வேண்டிய ஒரு பரிணாம வளர்ச்சி. கேட்பதற்கு இது ஒரு கவிதை போல ரொம்ப அழகா இருக்கு. ஆனா கொஞ்சம் யதார்த்தமாக பேசுவோமே. சரி. எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டுவது, மரம் போல் பொறுமையாக இருப்பது என்பதெல்லாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் மிக சுலபம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் நம்மை திட்டினாலோ அல்லது துரோகம் செய்தாலோ நம் மனம் ஏன் இந்த செந்தன்மையை கடுமையாக தடுக்கிறது? அது இயற்கையான ஒரு எதிர்வினை. காயப்பட்டால் திருப்பி தாக்க வேண்டும் என்றுதான் மூளை துடிக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த துறவு என்பதெல்லாம் நம் இயல்புக்கு எதிரான ஒரு விஷயமா? இது வெறும் தப்பித்து ஓடுதலா? எதிரானது அல்ல. ஆனால் நம்முடைய உயிர் வாழும் உள்ளுணர்வுக்கு, அதாவது சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், அதற்கு எதிரானது போல தோன்றும். ஓ, எப்படி? மனித மனம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்தால் அதனுடைய அடிப்படையே 2 விஷயங்களில்தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒன்று அகந்தை, அதாவது ஈகோ. மற்றொன்று பயம். ஈகோ மற்றும் பயம்
நாம பிறந்ததிலிருந்து நம் மூளை நம்மை பாதுகாத்துக்கொள்ள ஒரு கற்பனையான எல்லையை வகுத்துக் கொள்கிறது. இது ரொம்ப ஆழமான ஒரு உளவியல். அந்த எல்லைக்குள் இருப்பதெல்லாம் நான் மற்றும் என்னுடையது, அந்த எல்லைக்கு வெளியே இருப்பதெல்லாம் மற்றவர்கள், அப்படிதானே? சரியா பிடிச்சிட்டீங்க. இது என்னுடையது, இது மற்றவருடையது அப்படிங்கிற இந்த பிரிவினைய மனம் தொடர்ந்து ஒவ்வொரு கணமும் உருவாக்குகிறது. மூளையில் உள்ள அமைக்தலா என்ற பகுதி நமக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் பயத்தை உருவாக்குகிறது. ஓஹோ. இந்த பிரிவினை வலுவாகும்போது அதுவே பற்றுதலாக, அட்டாச்மெண்டாக மாறுகிறது. என் குடும்பம், என் பொருள், என் கருத்து என்று மனம் இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறது. ஆமா, அப்படி பிடிக்கும்போதுதான் பிரச்சனை வருது. கண்டிப்பா. இந்த பிடிப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே பயம் தானாகவே வந்துவிடுகிறது. இதை நான் இழந்து விடுவேனோ என்ற பயம். அதாவது மூளை தன்னை பாதுகாத்துக் கொள்ள உருவாக்கும் இந்த ஈகோ தான் நம்மால் மற்றவர்கள் மீது அந்த நிபந்தனையற்ற கருணையை காட்ட விடாமல் தடுக்கிறதுன்னு சொல்றீங்க. ஆமாம், 100% உண்மை. அப்படியென்றால் இந்த மூளையின் கட்டமைப்பை மீறி நாம் எப்படி அந்த செந்தன்மையை அடைவது? இதற்கு மனவியலாளர் கார்ல் யுங் முன்வைக்கும் கூட்டு நனவிலி மனம், அதாவது கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் என்ற கோட்பாடு ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறது. கலெக்டிவ் அன்கான்ஷியஸ். கார்ல் யூங் என்ன சொன்னார்னா, கடலில் இருக்கும் தனித்தனி தீவுகளைப் போல நாம் மேற்பரப்பில் தனித்தனியாக தெரிந்தாலும் கடலுக்கடியில் நாம் அனைவரும் ஒரே நிலப்பரப்பால் இணைக்கப்பட்டுள்ளோம்ங்கிறார். கொஞ்சம் இருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான இடம். கடலுக்கடியில் உள்ள அந்த இணைப்பு என்பது நிஜமாகவே நம் மனித மனங்களில் இருக்கிறதா? அது எப்படி வேலை செய்கிறது? நிச்சயம் இருக்கு. நம்முடைய ஈகோ என்ற அந்த திரையை விலக்கி ஆழமாக பார்த்தால் பிரபஞ்சத்திலுள்ள அனைத்து உயிர்களும் மனதளவில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருப்பதை நாம் உணர முடியும். ஓ. உதாரணமா, யாருக்கோ ஒருவருக்கு அடிபடும் போது நாம் அறியாமலேயே பதறுவிடும் அல்லவா? ஆமா, ஒரு செகண்ட் நம்மளையும் மீறி ஒரு வலி வரும். அதுதான் அந்த இணைப்பு. அந்த ஆழமான இணைப்பை ஒருவர் எப்போது முழுமையாக உணர்கிறாரோ அப்போது அவருக்கு தானாகவே மற்ற உயிர்கள் மீது கருணை பிறக்கும். அந்த நனவிலி மனதின் விழிப்புணர்வே குரல் சொல்லும் செந்தன்மை. ஆனா இது ஒரு மிகப்பெரிய மனவியல் திறவுகோள். தனித்தனியாக இருக்கிறோம் என்று நம்பும் வரைதான் நமக்கு கோபமும் போட்டியும் வெறுப்பும் வருது. ஆமா. நாம் அனைவரும் உள்ளுக்குள் ஒன்றுதான் என்ற அந்த உணர்வு வந்துவிட்டால், ஒரு கை தன் இன்னொரு கையை எப்படி தாக்காதோ அதுபோல நாமும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டோம். மிகச்சரியான உதாரணம். ஆனா மூளை உருவாக்கும் இந்த ஈகோ வலையை உடைத்து இந்த மனவியல் உண்மையை உலகத்தின் பிற தத்துவஞானிகள் எப்படி பார்த்திருக்கிறார்கள்? வள்ளுவரின் இந்த சிந்தனை உலகளாவியதா? கண்டிப்பா உலகளாவியதுதான். பல தத்துவஞானிகள் இதை அடைந்திருக்கிறார்கள். கிழக்கத்திய தத்துவத்துல புத்தர் தன்னுடைய போதனைகளில் கருணா, அதாவது உலக உயிர்கள் மீதான கருணை என்பதற்கு மிகப்பெரிய இடத்தை கொடுக்கிறார். இங்கே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. புத்தர் என்றாலே பற்றுகளை அறுப்பது பற்றிதானே அதிகம் பேசுவார். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று எல்லாவற்றையும் விட்டுவிடுவதைத்தானே அவர் போதித்தார். அப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் ஒரு மனிதன் எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு கல் போல மாறிவிட மாட்டானா? அங்கேயும் ஒரு உளவியல் நுட்பம் இருக்கு. அதுதான் நீங்கள் கேட்கும் ஆழமான கேள்விக்கான விடை. பற்றுகளை அறுப்பது மட்டும் ஒரு மனிதனை முழுமையாக்கி விடாது. ஓஹோ. ஒரு பாத்திரத்தில் உள்ள நீரை ஊற்றிவிட்டால் அங்கே வெற்றிடம் உருவாகும் இல்லையா? அந்த வெற்றிடத்தை அப்படியே விட்டால் அது மனிதனை சோர்வடையச் செய்யும். அதை ஈடு செய்ய அளவற்ற கருணையால் அதை நிரப்ப வேண்டும் என்கிறார் புத்தர். வாவ், அருமை. வள்ளுவர் குறிப்பிடும் செந்தன்மை என்பதும் புத்தர் போதித்த அந்த கருணா என்பதும் ஒன்றுதான். வெறுமனே துறந்துவிட்டு கல்லாக மாறுவது துறவல்ல. அந்த வெற்றிடத்தை பேரன்பால் நிரப்புவதே உண்மையான துறவு. அற்புதமான விளக்கம். சரி, நம் தமிழ் மரபில் அல்லது இந்திய தத்துவங்களில் இதை எப்படி பார்க்கிறார்கள்? ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோடு இணைக்கும் அந்த புள்ளி எது? ரமண மகரிஷியின் வாழ்க்கை இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். ரமணரிடம் யாராவது நான் மற்றவர்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்று கேட்டால் அவர் உடனே உலகத்தில் மற்றவர்கள் என்றுமே இல்லையே என்பார். மற்றவர்கள் என்று யாருமே இல்லை. இதை கேட்கும் போதே தலை சுற்றுகிறது. அதாவது எல்லாமே ஒன்றே என்ற அந்த அத்வைவ பார்வை. ஆமா, எல்லாம் ஒன்றே, எல்லாம் ஒரே ஆத்மாவின் வெளிப்பாடுதான் என்ற நிலை வந்துவிட்டால் அங்கே பாகுபாடு எப்படி வரும்? தன் கண்ணில் தூசி விழுந்தால் தன் கையே சென்று அதை துடைப்பது போல எவ்வுயிர்க்கும் கருணை காட்டுவது என்பது ஒரு இயற்கையான செயலாக மாறிவிடுகிறது. இது ஒரு கடமை அல்ல, இது ஒரு இயல்பான புரிதல். இது சரி. ஆனா இவை எல்லாம் பழைய காலத்து தத்துவங்கள் என்று கேட்கிற நீங்கள் நினைக்கலாம். இன்றைய நவீன கால மனிதன் ஸ்மார்ட் போனிலும் எக்கச்சக்கமான மன அழுத்தத்திலும் வாழும் நாம் இதை எப்படி பார்ப்பது? நவீன சிந்தனையாளர்கள் இந்த செந்தன்மை என்ற கருத்தை எப்படி அணுகுகிறார்கள்?
நவீன சிந்தனையாளர் எக்கார்ட் டோலே கூறுவது இங்கே மிகவும் பொருத்தமானது. அவர் பிரசன்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் முழுமையாக நிலைத்திருத்தல் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நிகழ்காலத்தில் நிலைத்திருத்தல் என்பது எப்படி ஈகோவை அழிக்கும்? இதற்கும் கருணைக்கும் என்ன சம்பந்தம்? அதோட மெக்கானிசம் என்ன? மிக எளிமையான மெக்கானிசம் இது. மனிதனின் ஈகோ எப்போதுமே கடந்த காலத்தின் காயங்களிலோ அல்லது எதிர்காலத்தின் பயன்களிலோ தான் உயிர் வாழும். ஆமா, நேத்து நடந்ததை நினைச்சு கோவப்படுவோம், நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுவோம். அதேதான். நேற்றென்னை அவன் அப்படி சொல்லிவிட்டான் என்ற கோபமோ அல்லது நாளை எனக்கு என்ன ஆகுமோ என்ற பயமோ இல்லை என்றால் அங்கே ஈகோவுக்கு உணவே இல்லை. நீங்கள் எந்தவிதமான சிந்தனையும் இல்லாமல் இந்த நிகழ்காலத்தில் முழுமையாக லயித்து இருக்கும்போது உங்களுள் இருக்கும் ஈகோ செயலிழந்து விடுகிறது. ஈகோ அழியுது. ஈகோ அழிந்த அந்த வினாடியில் உங்களுக்குள் இயற்கையான காரணமற்ற அன்பு மலர்கிறது என்கிறார் டோலே. அதுவே செந்தன்மை. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஒரு உண்மை ஆயமாக புரியுது. எல்லா உயிர்களிடமும் அன்பாக இருங்கள் என்பது வெறும் ஒழுக்க கட்டுப்பாடு அல்ல, இது ஒரு மனிதனின் உச்சக்கட்ட ஆன்மீக திறவுகோல். கண்டிப்பா. ஆன்மீகத்தின் உள்ளமைப்பில் தன்னை உணர்தல், அதாவது செல்ஃப் அவேர்னஸ், ஆழமாக நிகழும்போது என்ன நடக்கிறது? அங்கு நான் என்ற அகந்தை முழுமையாக உதிர்ந்து விடுகிறது. இது வெறும் துறவு இல்லை, இது உள்ளான சரணாகதி. நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. நான் அழிந்த இடத்தில் எஞ்சுவது நிபந்தனையற்ற உள்ளான சரணாகதி. அங்கு நான் இதைச் செய்கிறேன், நான் இதை கொடுக்கிறேன் என்ற எந்த எண்ணமும் இருப்பதில்லை. எல்லாம் பிரபஞ்சத்தின் செயல் என்ற மாபெரும் அமைதி அங்கே உருவாகும். இந்த சரணாகதி நிகழும்போது பிரபஞ்ச சக்திக்கும் மனிதனுக்கும் இடையிலான அந்த தெய்வீக தொடர்பு தடையற்ற குழாய் போல மாறுகிறது. அந்த தொடர்பின் வழியே அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது. வள்ளுவர் ஏன் இந்த குரலை நீத்தார் பெருமை, அதாவது துறவிகளின் பெருமையை பேசும் அதிகாரத்தில் வைத்தார் என்று இப்போது மிக தெளிவாக புரிகிறது. ஆமா. கருணை இன்றி ஒருவன் வீட்டை விட்டு வெளியேறினாலோ காவி கட்டினாலோ அவன் உண்மையான துறவி ஆகிவிட முடியாது என்பதை உலகிற்கு உணர்த்தவே இதை அங்கே வைத்திருக்கிறார். அகந்தையை துறக்காமல் உலகப் பொருள்களை மட்டும் துறப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. மிக துல்லியமாக சொன்னீர்கள். இதுதான் வள்ளுவர் சொல்லும் துறவு. சரி, இவையெல்லாம் கேட்பதற்கு பிரமாதமாக இருக்கு. ஆனா இதை கேட்கிற உங்களின் அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். சரி. நாளை காலை எழுந்து அவசரமாக அலுவலகம் செல்லும் உங்களுக்கோ அல்லது குடும்ப பொறுப்புகளில் சிக்கி போராடி கொண்டிருக்கும் நமக்கோ இந்த செந்தன்மை எப்படி உதவும்? இதை எப்படி செயல்படுத்துவது? நீங்க வேலையிடத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று சொன்னீர்கள். அதை கொஞ்சம் விளக்குங்களேன். அலுவலகத்துல பல நேரங்களில் கடுமையான வாக்குவாதங்கள் வரலாம். உங்கள் யோசனையை மேலதிகாரியோ அல்லது சக ஊழியரோ கடுமையாக விமர்சிக்கலாம். ஆமா. அப்போது உங்களின் ஈகோ உடனடியாக சீறி எழப் பார்க்கும். என்ன, எப்படி அவர் இப்படி சொல்லலாம் என்று மனம் கொந்தளிக்கும். அந்த இடத்தில்தான் இந்த சிறு துறவை பழக வேண்டும். சில நொடிகள் அமைதி காத்து எதிரில் இருப்பவரின் கோணத்திலிருந்து சூழ்நிலையை பாருங்கள். கொஞ்சம் பொறுங்க. இங்கேதான் எனக்கு பெரிய முரண்பாடு வருது. ஏன் மேலதிகாரி என்னை காரணமே இல்லாம திட்டுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். நான் அங்கே வள்ளுவர் சொன்ன செந்தன்மையோடு மரத்தின் நிழல் போன பொறுமையாக இருந்தால் என்னை ஒரு கோழை என்று நினைக்க மாட்டார்களா? கருணை காட்டுவது என்பது எல்லா அநீதிகளையும் சகித்துக் கொள்வதா? இது மிக முக்கியமான கேள்வி. கருணை என்பது கோழைத்தனம் அல்ல. செயல் வேறு, உங்களின் உள்ளான மனநிலை வேறு என்பதை நீங்கள் பிரிக்க பழக வேண்டும். ஓ, செயல் வேறு, மனநிலை வேறு. ஆமா. ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் நோயாளியின் உடலை கத்தியால் அறுக்கிறார். அது ஒரு கடுமையான செயல். கண்டிப்பா. ஆனால் அந்தச் செயலின் பின்னணியில் இருப்பது நோயாளி குணமடைய வேண்டும் என்ற கருணைதானே தவிர கோபம் அல்ல. அதுபோல உங்கள் மேலதிகாரி தவறாக பேசினால் நீங்கள் உறுதியாக நின்று உங்கள் தரப்பை நியாயப்படுத்தலாம். ஆனால் உள்ளுக்குள் அவரை ஒரு எதிரியாக பார்க்காமல் அவருக்கு என்ன அழுத்தம் இருக்கிறதோ, என்ன பயம் இருக்கிறதோ, அதனால் அவர் இப்படி பேசுகிறார் என்று அவர் மீதான வெறுப்பு இல்லாமல் செயல்படலாம். அந்த வெறுப்பில்லாத தன்மைதான் செந்தன்மை. வாவ்! செயலில் உறுதி, ஆனால் மனதிற்குள் வெறுப்பில்லாத கருணை. இது நிஜமாகவே ஒரு பெரும் விடுதலையை தரும். சரி, இதை முடிவுகள் எடுப்பதில் எப்படி பயன்படுத்துவது? நம்மள் பலருக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம்தானே மன அழுத்தத்தை கொடுக்கிறது. முடிவுகள் எடுப்பதில் நாம் எங்கே சறுக்குகிறோம் என்றால், ஒரு செயலின் முடிவை நாம் இறுக்கமாக பிடித்துக் கொள்வதில்தான். இந்த தொழில் வெற்றி அடைய வேண்டும், இந்த தேர்வில் நான் முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று முடிவின் மீது ஆழமான பற்று வைக்கிறோம். அந்த பற்றுதான் மன அழுத்தமாக மாறுகிறது. வெற்றி பெற வேண்டும் என்று உழைப்பது இயல்புதானே, இதில் என்ன தவறு? உழைப்பது இயல்பு.
ஆனால் முடிவின் மீதுள்ள அந்த வெறித்தனமான பற்றுதல் உங்கள் நிகழ்கால உழைப்பையே கெடுத்துவிடும். ஒரு செயலை முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள், ஆனால் அதன் முடிவின் மீது வெற்றி அல்லது தோல்வி என்ற பற்று வைக்காதீர்கள். ஓஹோ, நடப்பது நடக்கட்டும் என்ற உள்ளான சரணாகதியோடு இருங்கள். இதுவே மன அழுத்தத்தை குறைக்கும் பற்றற்ற நிலை. அதாவது செயலில் முழு ஈடுபாடு, முடிவில் துறவு. மிக அழகாக சொன்னீர்கள். எனக்கு புரியுது. சரி, அலுவலகம், முடிவுகள்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நம்முடைய வீடுகள், குடும்பத்தில் இதை எப்படி பயன்படுத்துவது? பல நேரங்களில் நாம் யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களைத்தான் அதிகம் காயப்படுத்துகிறோம். உண்மைதான். குடும்பத்தில் நாம் காட்டும் அன்பில் பெரும்பாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கணக்கு புட்டலம் இருக்கு. நான் உனக்கு இவ்ளோ செய்தேனே, நீ எனக்கு என்ன செய்தாய் என்ற எதிர்பார்ப்பு. ஆமா, அந்த எதிர்பார்ப்பு உடையும் போதுதான் அங்கே கோபமும் வருத்தமும் வருது. கரெக்ட். உங்கள் குடும்பத்தினரிடம் நீங்கள் காட்டும் சிறு சிறு அன்பான செயல்களில்தான் அந்த செந்தன்மை இருக்கிறது. ஆனால் அது எந்த பிரதிபலனும் எதிர்பாராத அன்பாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பில்லாத அன்பு என்றால் நடைமுறையில் எப்படி? உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு சிறு உதவி செய்வது, குழந்தைகளுக்கு பொறுமையாக நேரம் செலவிடுவது, பெற்றோரின் சொற்களை காது கொடுத்து கேட்பது போன்ற அன்றாடச் செயல்களை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யுங்கள். செந்தன்மை என்பது பெரும் தியாகங்களில் இல்லை, நாம் காட்டும் அன்றாட சிறு கருணையில் உள்ளது. அகந்தையை விட்டுக் கொடுப்பதே குடும்பத்தில் நாம் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த துறவு. எப்பேற்பட்ட ஒரு ஆழமான பார்வை இது! ஒரு சிறிய திருக்குறளுக்குள் இவ்ளோ பெரிய மனவியல், தத்துவம், ஆன்மீகம் மற்றும் நடைமுறை வாழ்க்கைக்கான தீர்வுகள் அடங்கியுள்ளன என்பது வியக்க வைக்கிறது. ஆமாம். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வியம்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இந்த ஒரு வரியை நாம் உண்மையாக வாழ்ந்து பார்த்தால் நம் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு பேரமைதியை அடையும் என்பதை என்னால் உணர முடிகிறது. நிச்சயமா. இது ஒரு நீண்ட பயணம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய கருணை செயல் மூலமாக இந்த பயணத்தை நாம் தொடங்கலாம். இன்று நாம் நிறைய விஷயங்களை பற்றி மிக ஆழமாக உரையாடினோம். முடிவாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு ஆழமான சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். உலகை துறப்பது துறவரம் அல்ல. உலகத்து உயிர்கள் அனைத்தையும் தன்னுயிராக நேசிப்பதே உண்மையான துறவரம். மிக அருமையான வரி. இதை எல்லாரும் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.